ஹாய். அப்போ காலையில் கேப்டன் டாஸ்க்கு ப்ரொமோ வந்திருக்கு. யாரெல்லாம் வந்திருக்காங்க? கனி, கமுதீன், ஆதிரை, பார்வதி 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேருக்கும் 4 சப்போர்ட்டர்ஸ் வேணும். ஒன்று விக்கல், ஒன்று எம்ஜே, ஒன்று சபரி, இன்னொன்று அமித். 4 பேருக்கும் 4 பேர் சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. அவங்க காலில் 2 கால்லையும் பலூன் கட்டிடுவாங்க. அதை உடைக்க விடாமல் இவங்க முன்னாடி இருக்க சப்போர்ட்டர்ஸர் பார்க்கணும். இப்போ விக்ரம் இருக்கார், அவர் தடுக்கணும். கனி பலூன் உடைக்க வந்தால் தடுக்கணும். அப்படி எல்லாருக்கும் ஒரு அதிலே அப்படியே தூக்கிட்டார். நம்ம எம்ஜி மேலே தோலெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்காரு. அது ரொம்ப தலை குத்தியெல்லாம் விழுதாங்க. பாகியத்துக்கு ஏதோ அப்படியே கை கொண்டு குத்திட்டாங்க, இல்லைன்னா தலைக்கீழே விழுந்திருப்பாங்க. ரொம்ப ஃபைட்டு. ஏன்னா 4 பேர் நிற்காங்க, தடுக்கக்கு நிற்காங்க. பின்ன அவங்க 4 பேரும். அப்போ எப்படினாலும் கனிக்கு ஒரு பலூன் இருக்குது. யார் கேப்டனாக வராங்கன்னு தெரில. ஏன்னா இனி அடுத்த வாரம் கேப்டனாக வந்தால் ஒரு வேலையும் இல்லை. ஃபேமிலி ரவுண்டு தானே வரப்போகுது. சண்டை வராது, ஒன்றும் வராது. சூப்பராக இருக்கும். வராதவங்க வரட்ட பார்வதி, கமுதீன் அவங்களுக்கு ஒவ்வொரு அவசரம் கொடுக்குறோம். கனி வந்தது தானே, அப்போ ஒரு அவசரம். ஆதிரே வந்தானா அந்த வாரம் பேருங்க. பின்ன அடுத்த வாரம் அப்போ விக்கல் ஏதோ பண்ணிட்டான். அப்போ எம்ஜி சொல்கிறான், பாசம் நடிக்கிங்கல்ல, அதான் நாங்களே சொல்லுதுமே, ஊரில் எல்லோரும் சொல்கிறாங்க மேம், பாசம்னு விஷத்தை போட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்தை அந்த பொண்ணுகிட்ட அது சொல்லணுமா? ஜெயிச்சாலோ ஜெயிக்காலையோ மக்கள் எடுத்துக்கிடுவாங்க. அப்போ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கவே இருந்தேன். இவ்வளோ நேரம் தங்கச்சின்னு சொல்ல, அந்த தங்கச்சி மைண்டை போக்குவேன். தங்கச்சின்னு சொல்லி மைண்ட் கொண்டு போகிறான். அதை அப்படி கொண்டு போயிட வேண்டியதுன்னு அவன் மனசில் தோணுன்னா அந்த பொண்ணு அப்படி ஏற்றுக்கணும். ஒரு பாட்டு பாட சொல்லலைன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுச்சு. ஐடின்னு கார்டு எடுத்து ஒழிச்சு வச்சுன்னு அவ்வளோ அழுத ஒரு பொண்ணு. அவனுக்கு தெரியும் அந்த அதான் சொல்கிறேன், சண்டை போடுங்க, சண்டை போட்டு தீர்த்துடணும். அதுக்கு பிறகு இப்படி வச்சுட்டு இருந்தால் இப்போ எம்ஜி சொன்னோம்ல, பாசம் நீங்கள் நடிக்கீங்களா, வேஷம் போடுதீங்களா அப்படின்னு சொன்னோம்ல, அதே போல் தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய வருது. நேற்று சாயந்தரம் கணிக்கு ஒரு பெரிய சண்டை வந்துடுச்சு. அதில் 2 பேரும் பேச சாரி கேட்க முடியும்னு அவங்க போயிட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க. விக்ரம் அங்கேருந்து ஏற்றி விடுதாரு. நீ போய் இப்போமே கேளு, சண்டை போடு, சண்டை போட்டாலும் பரவாயில்ல, பயங்கர சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நீ கேளு. எங்கள் விக்ரம் ஒரு ஆள் தரன்னு இருக்காங்க. அதே போல் நமக்கு தரந்து ஆளக்கூடாது. அவங்க கேட்க மாட்டாங்கன்னா அது என்னென்னு கேட்கணும், எப்படி கேட்கணும்னு வீக்கெண்டில் பார்க்கணும். நீ போய் கேளு, அவளை போல் நீ சண்டை போடு, நீ இப்படி இருக்க, போய் அடிச்சு பாரு அப்படின்னு ஏற்றி விடுதாருங்க விக்ரம். உண்மையில் அந்த எல்லோரும் சொல்கிறோம் விக்கல் வக்ரம்னு, அது உண்மையில் நேற்று பார்த்துச்சு. இப்போ இந்த கேமில் வேறு பார்த்துருவோம் ஏற்று உடனே. ஆமாம், அவட்ட போய் மண்டாடாத, நீ என்ன பண்ணு, அது வீக்கெண்டில் வைப்ப பாரு, அவள் கேட்க மாட்டா, விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ போய் சண்டை போட்டு நீ மண்டை ஓட அப்படின்லாம் விக்ரம் நேரத்துக்கு ஏற்றி விடுதாரு. இன்னைக்கு இந்த ப்ரோமோவில் அடி தான் நடக்க போகுது தெரில.